தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தின் பதில்: நாம் ஏன் தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும்? தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்போம் என்ற தலைப்பின் கீழாக நாம் வேத தியானத்தை தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடும் அவருடைய வேதத்தின் வசனங்களை கொண்டும் நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமீன். 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் உயர்வுகளை அடைய கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருப்பது நலம் என்று வேதத்தின் வார்த்தை சொல்லுகிறது. நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற தீமைகள், நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பகைஞர்கள், எதிரிகள், அவர்களுடைய தந்திரங்கள், சூழ்ச்சிகள் அனைத்திலும் இருந்து நாம் சோர்ந்து போகாதவாறு தேவன் நம்மை பலப்படுத்தி வழிநடத்துகிறார். சங்கீதம் 40:12 சொல்கிறது, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அனைவருடைய வாழ்க்கையிலும் இந்த காரியங்கள் நிகழ்ந்திருக்கும். நம்முடைய வாழ்வில் தீமைகள் சூழ்ந்து கொண்டுள்ள நேரத்தில், வனாந்திரத்தின் பாதையில் அக்கிரமங்கள், துரோகங்கள் நம்மை சூழ இருக்கும் சமயத்தில் நாம் சோர்ந்து போவதுண்டு, இருதயம் பலவீனமாவதுண்டு. ஆனாலும் நாம் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று வேதத்தின் வார்த்தை கூறுகிறதல்லவா? நாம் நம்முடைய வாழ்வில் அமைதியாக தேவனிடம் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து காத்திருக்கும் பொழுது, உபாகமம் 32:35 சொல்லுகிறது, பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாயிருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை சுற்றி இருந்த பகைஞர்கள், எதிரிகள், சத்துருக்களின் தந்திரங்கள், சூழ்ச்சிகள் அனைத்தையும் தேவன் பார்த்து கொள்வார். அவரிடம் நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு அவர் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பகைஞர்களை அவர் பழி வாங்குகிறார். அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறது. நாம் நீதிமானாக காணப்படும் பொழுது நம்மை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. சங்கீதம் 5:12 சொல்கிறது, கர்த்தாவை, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தர் நம்மை அவருடைய சட்டையின் கீழாக மறைத்து நம்மை சூழ்ந்து கொண்டு அவருடைய பலத்து களிக்குள்ளாக நம்மை காத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய காருண்யம் என்னும் கேடகத்தினால் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறது. சங்கீதம் 32:10 துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நமக்கு நேரிட்ட அனைத்து காரியங்களையும் தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். அவரை நம்புவோம். அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது அவரிடம் நாம் முழுமையாக அனைத்து காரியங்களையும் ஒப்புவித்து, தேவனே எனக்கு இரங்கும், என்னை இரட்சியும் என்று நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவருக்காக காத்திருக்கும் பொழுது தேவன் அவரை நம்புகிறவர்களுக்கு அவருடைய கிருபையை அளித்து காத்து கொள்ளுகிறார். சங்கீதம் 69:19 தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர், என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய நிந்தைகள், அவமானங்கள், வெட்கங்கள், நம்முடைய சத்துருக்கள் நமக்கு முன்பாக நின்று ஏளனமாக நம்மை பரியாசம் செய்கையில் அனைத்திலும் தேவன் நமக்கு துணையாக நிற்கிறார், ஆறுதல் அளிக்கிறார்.
நம் பட்சம் இருக்கிறார் தேவன். நாம் அவரிடம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நமக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளிக்கிறார். பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது. அவரிடம் நாம் முழுமையாக அர்ப்பணிக்கும் காலத்தில் அவருடைய கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். நம்மை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 41 அதிகாரம் 2 வசனம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சத்ருவின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் இந்த பூமியில் உள்ள வரைக்கும் அவர் நம்மை பாதுகாத்து உயிரோடு வைக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் சத்ருக்களுக்கு எதிராக நிற்க வேண்டாம். தேவனிடம் முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அவற்றை பார்த்து கொள்வார். நம்முடைய வாழ்வில் நாம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் பொழுது நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நாம் அனைவரும் அறிந்த யோசேப்பு அவருடைய வாழ்க்கையின் வரலாற்றில் நாம் காணும் பொழுது ஆதியாகமம் 50 அதிகாரம் 15 வசனம் தொடங்கி 21 வசனம் முடிய நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பை கண்டு அவர்கள் சகோதரர்கள் பயந்தார்கள் என்றும் அந்த சகோதரர்கள் அவன் சிறு வயதாக இருக்கும் பொழுது அவனை குழியில் தள்ளி கொன்று போட வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களாகவும் பின்பு அவனை விற்று போட்டார்கள் என்று வேதத்தின் வார்த்தைகள் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்வில் நம்மை ஏளனமாக நினைத்து நம்மை முழுமையாக ஒதுக்கி வைத்தாலும் தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எப்பொழுது அவருடைய பலத்த கைக்குள்ளாக நாம் அடங்கி இருக்கும் பொழுது யோசேப்பை விற்று போட்டார்கள். அவன் அடிமையாக சென்றான். பின்பு எகிப்தில் பார்வோனுடைய தேசத்தில் அவன் சொப்பனங்களாலும் கர்த்தரின் வழிநடத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்து அவன் உயர்ந்தவனாக அதிகாரியாக கர்த்தர் அவனை எகிப்தின் முழுமைக்கும் அதிகாரியாக மாற்றினார். அவனை உயர்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதே போல அங்கு யாக்கோபின் பிள்ளைகள் அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களுக்கு பஞ்சம் உண்டான காலத்தில் எகிப்தை நோக்கி அவர்கள் வரும்பொழுது அவர்களை ஆதரித்தான் யோசேப்பு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பல திட்டங்களை வைத்திருப்பார். நாம் அவற்றிற்கு அமைதியாகவும் சாந்தமாகவும் கர்த்தர் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி அமைதியாக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை போதித்து அவருடைய ஆலோசனையிலே நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அப்பொழுது சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள். இப்பொழுதோ பஞ்ச காலத்திலே அந்த சகோதரர்கள் இவனை தேடி வரும்பொழுது அவன் ஆதரிக்கிறான். அவன் அவர்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் கொடுக்கிறான். அதுபோல அவர்களுடைய தகப்பனிடத்திற்கும் அனைத்து காரியங்களையும் அவன் தானியங்களையும் தந்து அனுப்பி வைத்து பின்பு அவர்களுடைய முழு குடும்பத்தையும் எகிப்தின் நகரத்திற்குள்ளாக அவன் கொண்டு வருகிறான் என்று நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்வில் அனுமதித்தார் என்றால் அது நன்மையாக முடியும். அவருடைய கரத்திற்குள்ளாக நாம் அடங்கி இருக்கும் பொழுது நாம் எதிர்த்து நின்றோம் என்றால் நாம் பரிசுத்த ஆவியில் நடத்தப்படுகிறவர்களானால் கர்த்தர் நம்மை வழிநடத்துவார் என்று அமைதியாக காத்திருக்க வேண்டும். அவருக்கு தெரியும் நம்மை எவ்வாறாக வணைந்து எவ்வாறாக பயன்படுத்த வேண்டும் என்று நாம் அவருக்கு காத்திருப்போம். இங்கு நாம் காணும் பொழுது 50 அதிகாரம் 15 வசனம் தொடங்கி 21 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது யாக்கோபு மரணம் அடையும் தருவாயில் யோசேப்பை நோக்கி அவர்களுடைய சகோதரர்கள் வந்து நம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் தருவாயில் இருக்கிறார் என்றும் நாங்கள் உமக்கு செய்த அனைத்து விதமான காரியங்களையும் நீ மனதிற்குள்ளாக வைத்து எங்களை நீர் ஒதுக்கி விடாதேயும் எங்களுக்கு பொல்லாங்கு செய்யாதேயும் என்று அவர்கள் செய்திகளை தூதுவர்கள் மூலமாக அனுப்பி யோசேப்பிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். யோசேப்பு அதை கேட்டு மறுமொழியாக 19 வசனத்தில் சொல்கிறார். யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நான் தேவனா என்று கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் நமக்கு
எதிரடியாக சத்துருக்களின் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் மூலமாக நமக்கு காரியங்களை நிகழ்த்தி இருந்தாலும் அவர்களுக்கு எதிரடியாக நாம் பேசாமல் அவர்களுக்கு பட்சமாக பேச வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் அளித்து பேச வேண்டும். ஏன், தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். 20வது வசனம் சொல்கிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று யோசேப்பு சொல்லுகிறார். தீமைக்கு தீமை சரியல்ல, நன்மை செய்வதை நாம் தொடர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் பிள்ளையாக நாம் இருக்கும் பொழுது நாம் நன்மைகள் செய்ய வேண்டும். நாம் நற்காரியங்கள் செய்வதை கிறிஸ்து நமக்குள் விரும்புகிறார். 21ஆம் வசனத்தில், ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்வில் அவருடைய வாழ்வில் அவர் பல வனாந்திர பாதைகளை கடந்திருப்பார். நன்மை தீமைகள் அவர் கண்டிருப்பார். அவர் கர்த்தரின் கரத்திற்குள் அடங்கி இருந்ததின் நிமித்தம் கர்த்தர் அவரை உயர்த்தினார் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறது. நம்முடைய வாழ்வில் நாம் வனாந்திர பாதையில் நடக்கும் பொழுது நமக்கு எதிரடியாக பேசின சத்துருக்கள், எதிரிகள், பகைஞர்கள் முன்பாக நாம் எதிர்த்து பேசாமல் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் சந்திக்கும் தீமைகளுக்கு நாம் சந்தோஷம் கொள்ளாமல் அவர்களுக்கு ஆறுதல் அளித்து நல்ல வார்த்தைகளை பேசி அவர்களுடைய ஆத்துமாவை தேவனுக்கு என்று நாம் ஆதாயம் படுத்த வேண்டும். அவர்களுக்கு நாம் பட்சமாக பேசி அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் சிறந்தவர்களாக மாற நற்குணம் கொண்டவர்களாகவும் நற்கிரியைகள் செய்கிறவர்களாகவும் அவர்களை மாற்ற நாம் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளையும் தந்து வழிநடத்துவோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நமக்கு எதிரடியாக செயல்படுகிறவர்களை கண்டு நாம் கோபம் கொள்ளாமல், நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படாமல் நல்ல வார்த்தை கொண்டு அவர்களோடு பேசி அவர்களையும் ஆத்தும ஆதாயம் செய்யத்தக்கதாக நல் வழியில் அவர்களை மாற்றி தேவனுடைய பாதையில் அவர்களை நடத்துவர்களாக நாம் மாற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தீத்து 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாயிருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறது. நாம் ஊழியத்தின் பாதையில் பல இன்னல்கள், துன்பங்கள் நம்முடைய வாழ்வில் கண்டிருந்தாலும் தேவனுக்கென்று நாம் அந்த ஊழியத்தை செய்கிறோம். நாம் நமக்கு எதிரடியாக செய்யப்படுகிற அனைத்து காரியங்களையும் தேவனிடத்தில் ஒப்புவிக்கும் பொழுது அவர் நமக்கு திட மனதையும் தைரியத்தையும் பலத்தையும் தருகிறார். அவருடைய ஆவியின் வல்லமை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது பரிசுத்த வார்த்தைகளை நாம் பேசுவோம். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது நாம் உபதேசத்திலே நாம் மற்றவர்களை புத்தி சொல்லி அவர்களுடைய எதிர்பேச்சுகளை கண்டித்து உணர்த்தி நாம் தேவனுடைய வழியை போதிக்க தேவன் நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் ஒவ்வொரு தினமும் அணுதினமும் உட்கொள்ளும் பொழுது அவருடைய பாதைகளில் நாம் நடக்கிறோம், அவருடைய கிரியையை நாம் செய்கிறோம், கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறுகிறோம், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்திற்குள்ளாக அடங்கி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டிருப்போம். அவர் மேல் நாம் விசுவாசம் வைப்போம், நம்பிக்கை வைப்போம். அவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பொறுமையையும் ஆறுதலையும் நமக்கு அளித்து
தேவன் அவருடைய மாதிரியின்படியே, இயேசு கிறிஸ்துவின் மாதிரியின்படியே நமக்கு ஏக சிந்தையை தந்து, மாம்சத்தின் சிந்தையை அல்ல, பரிசுத்த ஆவியின் சிந்தையை தந்து நம்மை அவருடைய பாதையில் போதித்து ஆலோசனை தந்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரத்திற்குள்ளாக நாம் அடங்கி இருப்போம். தேவன் நமக்கு அனைத்து காரியங்களையும் வாய்க்கச் செய்வார். அவர் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்த அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்போம். ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன்.